எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். போன வாரம் நான் கார்டனிங் வீடியோஸ் காமிச்சேன் இல்லையா, அதில் நிறைய புதினாவை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணினேன். அண்ட் அதை வச்சு என்ன பண்ணினேன்னு காட்டியிருந்தேன். புதினா தொக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புதினா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் புதினா தொக்குக்கு வந்துட்டு நம்ம எண்ணெய் இல்லாமல் தனியா, கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம், மிளகு, வெந்தயம், வரமிளகா இது எல்லாத்தையும் வந்துட்டு வறுத்துக்கிறோம். இது வந்துட்டு கம்மியான தீயில பொறுமையாகவே வருங்க. நல்லா வாசனை வரணும். வெந்தயம் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி சிவப்பு நிறத்துக்கு மாறணும். கருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் சிவப்பு நிறத்துக்கு மாறணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பாத்திரத்தில், அதே கடாயில் கொஞ்சம் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இது பண்ண எல்லா புதினா இலைகளையும் அதில் சேர்த்துடலாம். கூடவே புளியும் சேர்த்து நல்லா அது சுருள்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சமாக தண்ணி, மஞ்சப்பொடி, வெல்லமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப இலையாகவும் இருக்க வேண்டாம். இன்பிட்வீன் ரொம்ப சங்கியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, பெருங்காயம் தாளிச்சிட்டு நம்ம இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கணும். உப்பும் சேர்த்து பொறுமையாக கிளறிட்டே இருக்கணும். இது வந்துட்டு நல்லா சுருண்டு ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். எண்ணெய் வந்துட்டு சைட்லேருந்து அப்படியே வந்து வர ஆரம்பிக்கும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வந்து கிளறணும். இது வந்துட்டு உங்களுக்கு மிதமான தீயில வந்து 15லேருந்து 20 நிமிஷம் எடுக்கும். இதை நீங்கள் ரஷ்ஷும் பண்ணாதீங்க. ஏன்னா சீக்கிரமாக பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். ஸோ மிதமான தீயில, லோ ஹீட்டில் வந்துட்டு பொறுமையாக நல்லா சுருளை வந்துட்டு வதக்குங்க. அது ஆனதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட பிசைஞ்சுக்கலாம். சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.